நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். சகோதர அறிவித்த வண்ணமாக இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 5ஆம் உலக பேரரசு. இந்த பாடம் ஏற்கனவே நம்ம கேட்ட பாடம்தான். இந்த பாடம் நம்ம எப்போ கேட்டிருக்கிறோம்? 5ஆம் உலக பேரரசு ஃபாலோ கிளாஸில் கேட்டிருக்கிறோம். 5ஆம் உலக இதுக்கு ஆதார வசனங்களை வாசிச்சிருங்க. தானியேல் 2:28. மறைபொருளை வெளிப்படுத்துகிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையணியில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். இப்போ தான் நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். 5ஆம் உலக பேரரசு நம்ம ஃபாலோ கிளாஸில் கேட்டிருப்போம். அப்போ 5ஆம் உலக பேரரசுனா எந்தெந்த பேரரசு? 5ஆம் உலக பேரரசு பாடம் கேட்டிருக்கீங்களா? மறந்துட்டோமா? ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லுங்கள். 5ஆம் உலக பேரரசில் எந்த ராஜ்யங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்? பாபிலோன், மேத பெர்ஷியா, கிரேக்கம், ரோமு. அடுத்த ராஜ்யம் எந்த ராஜ்யம்? நீங்கள் ஞாபகம் சொல்லலாம். ஏன்னா நான் கொஞ்சம் அது மறந்துட்டேன். 5ஆம் உலக பேரரசு பாடம் ரொம்ப நாள் ஆனதுனால நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால கேட்குறேன். கடைசியாக எந்த ராஜ்யம்? சரி, எனக்கு ஞாபகம் வரைக்கும் சொல்கிறேன், கரெக்டானு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாபிலோன் ராஜ்யம், 2வது மேத பெர்ஷியர்கள், 3வது கிரேக்கு, 4வது ரோமு, 5வது கையால் பேர்க்கப்படாத ஒரு கல். கரெக்டா? ஃபாலோ கிளாஸில் கேட்டுருவோம். கரெக்டா? கையால் பேர்க்கப்படாத ஒரு கல் அந்த பாதத்தில் அடித்து அந்த சிலையை என்ன பண்ணுச்சு? சுக்குநூறாக உடைச்சிருச்சு. கரெக்டு தானே? ஃபாலோ கிளாஸ் நாம் கேட்டது. சரி, வசனங்கள் அப்படி தான் இருக்குதா அப்படின்னு நம்ம இன்றைக்கி அதான் செக் பண்ண போகிறோம். 5ஆம் உலக பேரரசு நம்ம கேட்ட ஃபாலோ கிளாஸு வசனங்கள் அதே மாதிரி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறத இந்த பாடத்தோட முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31லேருந்து 35 வரைக்கும் அந்த வசனங்கள் பொறுமையாக வாசிங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகவும் பிரகாசமுள்ளதாக இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையையும் இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பு களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்கொண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. போதும் சிஸ்டர். இந்த வசனங்களை தான் வச்சு நம்ம ஃபாலோ கிளாஸ் பார்த்தோம். இந்த வசனங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லோருக்கும் ஒரு கேள்வி மனசில் வச்சுக்கலாம். அந்த கேள்வி என்ன கேள்வினா, ஒவ்வொரு சபையில் அடிப்படை உபதேசம்னு சொல்லுவோம், தெரியுதுங்களா? பெண்டிகாஸில் அடிப்படை உபதேசம் என்ன? பெந்தகோஸ்தில் திரித்துவம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இவர் மூவரும் ஒருவரை தான். ஆதியில் பிதாவாக இருந்தார், அப்புறம் பூமிக்கு மாம்சமாரப்ப இயேசுவாக இருந்தார், மரித்த பின்னாடி ஆவியாவை உயிர் தெழுந்தார். இந்த மூணும் ஒன்று தான். இந்த உபதேசத்தில் தான் பெண்டிகாஸ் சபை கட்டமைக்கப்படுது. ஆர்சி சபையில் மரியாள் வழிபாடு, விக்கிரகம் எல்லாமே சேர்ந்துருக்கும். புனிதர்களை எல்லாருமே சேர்த்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தான் கட்டமைக்கப்பட்டது ஆர்சிக்கும் கிறிஸ்துவத்துக்கு சம்மந்தம் இல்லை, அதை பார்த்துக்கலாம். இது ஆர்சி. இப்போ 2 பார்த்துட்டோம். அடுத்தது நம்மளே பார்ப்போம். நம்ம யார்? நம்மளை என்ன சொல்ல? பைபிள் ஸ்டூடெண்ட், வேத மாணவர்கள். சரி, பைபிள் ஸ்டூடெண்ட்டு யார் ஆரம்பித்தா முதல்ல? அவர் பேர் என்ன? சார்லஸ் டேஸ் ரசல். இல்லைண்ணா, அதுதான் இப்போ நம்ம கேள்வியை வைக்க போகிறோம். நம்ம பைபிள் கிளாஸ் சொல்கிறோம், சார்லஸ் டேஸ் ரசல் தான் ஆரம்பித்தார். நாம் பைபிள் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா
யாரெல்லாம் சார்லஸ் டேஸ் ரசலோடைய உபதேசத்தில் இருக்கிறோமோ அவங்க தான் பைபிள் ஸ்டூடெண்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி பெண்டிகாஸுக்கு வந்து திரித்துவம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ, ஆர்சிக்கு எல்லா கலப்படமும் ஸ்ட்ராங்காக இருக்குதோ, அதே மாதிரி தான் பைபிள் கிளாஸ், அதாவது பைபிள் ஸ்டூடெண்ட் நாங்கள் ரசல் குரூப்புன்னு சொல்கிறவங்க, ரசல் பிரதர் என்னென்ன கொடுத்தாரோ அந்த பேஸ் மட்டத்தில் இருக்கிறவங்க தான் பைபிள் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் நம்மளுக்கு என்ன கேள்வினா, நம்ம அந்த உபதேசத்தில் இருந்தால் இதில் சொல்லப்பட்டதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் சார்லஸ் ரசல் டே அவருடைய உபதேசத்தில் இருந்து அவர் கமெண்ட்ஸை படித்து அவர் சொல்கிறது சரிதான் நினச்சிங்கன்னா, பைபிள் என்ன சொல்லுதோ அது உங்களுக்கு புரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். யார் ஒரு சபையை ஆரம்பிக்கிறாரோ அவர் சில உபதேச காரணத்தினால வேறு பிரிஞ்சு வெளியே வராங்க. வெளியில் வந்து தான் சபை கட்டமைக்கப்படுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வேதம் மட்டும்தான் உண்மை சொல்லுது. ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும். நானும் மற்ற சகோதரரோ தன்னுடைய சொந்த கருத்தை வச்சா நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மீண்டும் சொல்கிற ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு யாரெல்லாம் ரசல் சொல்லது சரிதான் நினச்சிங்கன்னா, இப்போ இந்த கிளாஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரசல் அவங்க எடுத்த குரூப்பு தான் இந்த 5ஆம் உலக பேரரசு. இது சரியாகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம எதை செக் பண்ணணும்னா, யார் பேசுனாலும் முதல்ல வேதம் என்ன சொல்லுது, எந்த காலகட்டத்தை பற்றி பேசுது, யாரை பற்றி பேசுது அப்படின்னு சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா தான் நீங்கள் யாரோட உபதேசத்துலையும் இல்லை, தேவனுடைய உபதேசத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் யாரையோ சார்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யாருனாச்சும் நீங்கள் சார்ந்து இருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. இது உண்மை. நீங்கள் ஏமாந்துருவீங்க. வேதத்தை மட்டும் நம்பினீங்கன்னா உங்களால் யாரும் ஏமாற்ற முடியாது. வேதம் தான் சரியாக இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ படிக்கப்பட்ட இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். நிறுத்தி படிப்போம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. இப்போ நேபுகாத்நேச்சர் ஒரு கனவு கண்டுட்டாரு. அந்த கனவோட விளக்கம் தான் தானியேல் சொல்றாரு. நெக்ஸ்ட் அடுத்த வசனம் படிங்க. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. போதும் சிஸ்டர். இப்போ இந்த வசனம் அடுத்த முன்னாடி போடுங்க 2ல். இப்போ பார்க்குறப்ப அந்த சிலை எப்படி இருந்துச்சுன்னா, தலை பசும் பொண்ணு. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தலை வந்து பசும் பொண்ணு. அடுத்தது மார்பகம் எதில் இருந்துச்சு? மார்பகம் வெள்ளி. அடுத்தது தொடை வெண்கலம். அடுத்தது படிங்க. அதன் கால்கள், அந்த கால்கள் என்ன பண்ணா இரும்பு. அதன் பாதங்கள், இப்போ எத்தனை படிச்சிட்டோம்? ஃபஸ்ட்டு பொண்ணு, அடுத்தது வெள்ளி, அடுத்தது வெண்கலம், அடுத்தது இரும்பு, இப்போ களிமண்ணும் இரும்பு. 5 இதில் வந்துருச்சா? ஆனால் ஃபாலோ கிளாஸில் என்ன சொன்னாங்க நம்மளுக்கு? 5ஆம் பேரரசு யார்? கையால் பேர்க்கப்படாத, அப்படி தானே சொன்னாங்க? இல்லை நான் தப்பாக சொல்லணும்? எப்படி சொன்னாங்க? அதான் மறந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. கையால் பேர்க்கப்படாத ஒரு கல் வந்து மோதும் அப்படின்னாங்க. ஆனால் வசனம் கிளியராக சொல்லுது, 5 பேரரசு எங்கே தான் இருக்குது? அந்த சிலை இருந்தால் போடுங்கும்போது அந்த பிட்டாக சொன்னால அந்த தலை இதெல்லாம். இப்போ அந்த 5 உலக பேரரசு எதில் தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலையில் தான் இருக்குது. கையால் பேர்க்கப்படாத கல்லை பற்றி இங்கே பேசலை. பாருங்கள், பாபிலோன் ராஜ்யம் ஃபஸ்ட்டு நேபுகாத்நேச்சர். ஓகேங்களா? இங்கே வசனம் போட்டு 38 படிங்க. அதில் 38, தானியேல் 2:38. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. பொன்னான அந்த தலை நீரே. இது பாபிலோன் ராஜ்யம். அடுத்த ஸ்லைட் போடுங்க. இது பாருங்க, மேதே பெர்ஷியர்கள் 2வது ராஜ்யம். 39 படிங்க. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். இந்த 3ஆம் ராஜ்யன்றது இதே வசனத்தில் கீழ்ப்பகுதி. ஓகேங்களா? இந்த வசனத்தை நீங்கள் 2ஆக பிரித்து படித்தாதான் புரியும். உமக்கு பின்னாடி பாருங்கள், உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தனமான வேறு ராஜ்யம் தோன்றும். ஓகேங்களா? தோன்றும். இது யாருன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மேதே பெர்ஷியர்கள். அதுக்கு கீழே வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான
மூன்றாம் ராஜ்யம். இதில் 3 ராஜ்யம் கொடுத்துட்டாருங்களா? அடுத்த ஸ்லைட் போடுங்க. இது கிரேக் ராஜ்யம், 3ஆம் ராஜ்யம். ஓகேங்களா? அதே வசனம் தான் உமக்கு கீழேன்னு. அடுத்தது போடுங்க ஸ்லைடு. அடுத்தது 4வது ரோம் ராஜ்யம். அதில் 40 படிங்க. 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். இப்போ இது 4ஆம் ராஜ்யம்னு பார்த்துட்டோம். 5வது ராஜ்யம். அடுத்த ஸ்லைடு போடுங்க. பாருங்க, 5வது பாதம் எப்படி இருந்துச்சுன்னா இரும்பு களிமண் 2 இருக்குது. 2 கலந்தது தான் அந்த ராஜ்யம். இது வந்து கூட்டணி ராஜ்யம். அதில் வசனம் படிங்க 41. பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். அது 42 அதிலே வச்சிருங்க. கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். போதும் சிஸ்டர். இந்த 42 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்களா? அந்த ராஜ்யம் எப்படி இருக்குது? ஒரு பங்கு உயரும், இன்னொன்று நெரிசலாக இருக்குன்றாரு. இப்போ இதில் வந்துருச்சுங்களா? 5 ராஜ்யம் பற்றி பேசிட்டாரா? 4 ராஜ்யம் நம்ம கன்ஃபார்மாக பார்த்துட்டோம். அந்த பாதம் என்னன்னா களிமண்ணும் இரும்பும் கலந்தது ஒரு ராஜ்யமாக சொல்லிட்டாரா தானியேல்? இதுதான் 5ஆம் உலக பேரரசு. அவ்வளோதான், பாடமே முடிஞ்சிருச்சு. இதுதான் 5ஆம் உலக பேரரசு. அதில் 43 வாசிங்க. நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். ஆமாம், இந்த களிமண் இரும்பு என்ன பண்ணுன்னா ஒட்டிக்காது. அதாவது கலந்துக்கிற மாதிரி கலந்துருப்பாங்க, ஆனால் ஒட்டி இருக்காது அப்படின்றாரு. இதுதான் 5ஆம் உலக பேரரசு. வசனம் இருக்குது இல்லைங்களா? இல்லை நானே ஏதோ சொல்கிறேன்னா? வசனம் இருக்குது. இதுதான் 5ஆம் உலக பேரரசு. இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். 5 உலக பேரரசுன்றப்ப ஃபஸ்ட்டு பாபிலோன், 2வது மேத பெர்ஷியர்கள், 3வது கிரேக்கு, 4வது ரோமு, 5வது பாதம். களிமண்ணும் இரும்பும் கலந்தது தான், அதுதான் 5ஆம் உலக பேரரசு. இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் இந்த பாபிலோனு ராஜ்யங்களை பற்றி அடிக்கடி பேசுகிறோம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எத்தனை ராஜ்யங்கள் இருக்குது. ஏன்னா இந்த தானியேலுடைய கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் வரக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தானியேல் தான் சொல்லியிருக்கிறார் தெளிவாக. ஏன்னா இந்த ராஜ்யங்கள் இருக்கிறப்ப தான் கையால் பேர்க்கப்படாத ஒரு கல் வருதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து ராஜ்யம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தானியேல் புஸ்தகம் படித்தே ஆகணும். அதனால தான் இந்த ராஜ்யங்கள் இருக்குதா இல்லை முடிஞ்சிருச்சா நம்ம அடிக்கடி கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சாதான் மற்ற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பாபிலோன் பேரரசு எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணுச்சு பூமியில்? பாபிலோன் பேரரசு எத்தனை வருடம் அரசாட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, பாபிலோன் யாரை வந்து கைதியாக கூட்டிகிட்டு போனாங்க அரெஸ்ட் பண்ணி? சொல்ல போனால் தானியேல் சொல்லாமா? தானியேல் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. பாபிலோன் ராஜ்யம் எப்பொழுது வந்தாங்கன்னா, கிமு 605 539 வரைக்கும் அரசாட்சி பண்ணாங்க. மொத்தம் 66 வருஷம் அரசாட்சி பண்ணாங்க. அந்த 66 வருஷம் யூத ஜனங்களை எங்கே அடிமையாக இருந்தாங்க? பாபிலோனில் அடிமையாக இருந்தாங்க. இது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் இதை தெளிவாக வச்சுட்டிங்களா தான் அடுத்த பாடத்துக்கு நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 66 வருஷம் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். 66 வருஷம் அரசாட்சி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வரா? அடுத்த ராஜ்யம் யார் வரா? மேதே பெர்ஷியர்கள். கடவுள் என்ன சொன்னார்னா 70 வருஷம் தான் அடிமையாக இருக்க சொன்னார். யாரை? யூத ஜனங்களுக்கு. எரேமியா புஸ்தகத்தில் வாசிச்சிருக்கிறோம். ஆனால் 66 வருஷத்துலேயே யார் வந்துட்டாங்கன்னா அடுத்த ராஜ்யம் வந்துருச்சு. அவங்கள விடுதலை ஆக்கிட்டாங்க. அந்த ராஜ்யம் எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணாங்க பாருங்கள், அதிலே போட்டிருக்குது. அவங்களோட ராஜ்யங்கள் பார்க்குறப்ப மேதே பெர்ஷியர்கள் பார்த்தீங்கன்னா கிமு 539 உள்ளே வந்துட்டாங்க. 332 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. மொத்தம் 207 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது பார்க்குறப்ப எந்த பேரரசுனா கிரேக்க பேரரசு. இவங்க கிமு 332 உள்ளே வந்தாங்க. கிமு 63 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. யார்? இந்த கிரேக்க பேரரசு. அடுத்த பேரரசு யாருன்னு கேட்டால் ரோமு. இவங்க கிமு 63 உள்ளே வந்தாங்க. கிபி 476 தான் அவங்களோட ஆட்சி முடிஞ்சிச்சு. இப்போ பாபிலோன் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது யார்? மறந்து மேதே பெர்ஷியர்கள். மேதே பெர்ஷியர்கள் முடிவுக்கு கொண்டு வந்தது
கிரேக்கரை முடிவு கொண்டு வந்தது ரோமு. இப்போ ரோமை யார் முடிவு கொண்டு வந்தா? ரோமை யாரை முடிவுக்கு கொண்டு வந்தது? ஏதோ ஒரு ராஜ்யம் வந்திருக்கணும்ல. அப்போ இந்த சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலையோட சார்ந்ததான் பாதமும். அப்போ இரும்பு வந்து ரோமுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பாதத்தில் என்ன கலந்துருக்குது? களிமண் ப்ளஸ் என்ன கலந்துருக்குது? இரும்பு. இரும்பு ரோமுன்னா அப்போ அந்த இரும்பு பாதத்தில் இருக்குதானே. இப்போ அந்த ரோம் ராஜ்யம் இருக்குதா? போன பாடத்தில் கேட்டதா. இப்போ ரோம் ராஜ்யம் இருக்குதா? இல்லை. அப்போ அந்த சிலையோட கனவு முடிஞ்சிருக்கணும்ல, கர்த்தரோட ராஜ்யம் வந்திருக்கணும்ல. நீங்கள் இது இந்த மைண்டில் வச்சுக்கிட்டா தான் வெளிப்படுத்தின புஸ்தகமே புரியும், இல்லைன்னா புரியாது. அப்போ இந்த பாதத்தோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நீங்கள் தெளிவாக சொல்லலாம், ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி, இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். ஒவ்வொரு ராஜ்யங்களை பற்றி பார்த்தோம். 200 வருஷம் இந்த மாதிரி அரசாட்சி பண்ணாங்க. இந்த பாதத்துக்கு கொடுக்கப்பட்ட வருடங்கள் இருக்கும்ல, அது எத்தனை வருடங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குதா? இப்போ நம்ம ரோமு பார்க்குறப்ப ரோம் எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணாங்கன்னு கேட்குறப்ப எத்தனை வருஷம் சொன்னோம்? 539 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ராஜ்யங்களும் பண்ணிச்சு. அப்போ இந்த களிமண் இரும்புக்கும் ஒரு வருஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும்ல, அது எத்தனை வருஷம்? அது நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இரும்பும் களிமண்ணும் இருக்கிறப்ப தான் கையால் பேர்க்கப்படாத ஒரு கல் வந்து மோதினுச்சு, இந்த சிலையை உடைச்சிச்சு நம்ம படிக்கிறோம். அந்த கல் யாருன்னு கேட்குறப்ப அது கடவுள் கிறிஸ்துவோட ராஜ்யம்னு பார்த்தோம். கிறிஸ்துவோட ராஜ்யம் எத்தனை வருஷம்? 1000 ஆண்டு அரசாச்சு. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. கிறிஸ்துவோட ராஜ்யம் 1000 ஆண்டுன்னு சொல்கிறோம். ஏன் இந்த களிமண்ணும் பாதத்தோட ராஜ்யத்தை பற்றி நம்மளுக்கு தெரியல? அப்போ வேதத்தில் கொடுக்கப்படலையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறப்ப ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். தானியேல் 9:29. தானியேல் 9:29 27 போடுங்க. லாஸ்ட் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் படிங்க சிஸ்டர். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்க நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இந்த வசனம் ஆர்சி பைபிள் படிங்க சிஸ்டர், அப்போ தான் புரியும். ஏன்னா அவர் இல்லை, அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வாரம் அளவுக்கும் அநேகரோட உடன்படிக்கை படிங்க பாரு, போட்ட டிஸ்பிளேல போட்டிருக்கிறார் பாருங்க. ஒரு வாரம் அவன் பலரோட உடன்படிக்கை செய்து கொண்டு அரசாள்வான். போது சிஸ்டர். அவன் ஒரு வாரம், இந்த ஒரு வாரம் எத்தனை வருஷம்? ஒரு வாரம்னா எத்தனை நாள்? 7 நாள். அப்போ அந்த 7 நாள் எத்தனை வருஷமாக மாறுது? அந்திகிறிஸ்துக்கு எத்தனை வருஷம் ராஜ்யம்? 7 வருஷம். அதுதான் நம்ம தானியேலில் பார்த்தோம், போன பாடத்தெல்லாம் பார்த்தோமே. 7 நாள் அநேகரோட என்ன பண்ணால் உடன்படிக்கை கொண்டு வரான். அப்படின்னா 7 நாள்னா ஒரு நாள்னா ஒரு வருஷம். அப்போ 7 நாள்னா 7 வருஷம். அப்போ அந்த களிமண்ணும் இரும்புக்கும் எத்தனை வருடங்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறவங்க அவங்க தான் இந்த பூமியில். இதுதான் 5ஆம் உலக பேரரசு, கடைசியாக வர ஒரு பேரரசு அந்த 7 வருஷம் அரசாட்சி பண்ண போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா தானியேல் 70 வார தீர்க்க தரிசனம் படித்தோமா? அந்த 70 வாரத்தில் என்ன நம்ம படித்தோம் டீட்டெயிலாக? மேசியா எப்போ சங்கரிக்கப்படுவார்? 69 வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியானா இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்பட்டாரா? அதுக்கப்புறம் தான் யார் வர? அந்த பாலாக்கர் அருவருப்பு வருது, நம்ம படித்தோமா? அப்போ இந்த பாலாக்கு அருவருக்கு தான் 7 வருஷம். இது வந்து அந்தி கிறிஸ்தோட ஆட்சி. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி தான் அந்த பாதத்தில் இருக்கிற களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யம். இந்த ராஜ்யம் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் வரல. ஏன் இந்த மற்ற ராஜ்யங்களுக்கு முடிவுக்கு, இப்போ உதாரணத்துக்கு பாபிலோனுக்கு முடிவு யாருன்னு கேட்குறப்ப மேதே பெர்ஷியான்னு பார்த்தோம். உடனே முடிவுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. ஆனால் இந்த பாதங்கள் மட்டும் ஏன் இன்னும் நடக்கலை? இன்னும் வரல, ஆட்சி வரல. அதுக்கு 7 வருஷம் தானே மினிமம். இப்போ ரோம் ராஜ்யம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்னா பார்க்குறப்ப அது ரோம் ராஜ்யம் முடிஞ்சதே பார்த்தீங்கன்னா 476 முடிஞ்சிருச்சு.
கிமு 476. இப்போ எத்தனை வருஷம் கேப் இருக்குது? ஒரு 7 வருஷம் இடையில முடிஞ்சிருக்காதா? ஏன், என்னாச்சு, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நம்ம யோசிக்கிறப்ப ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். தானியேல் 2:44 வாசிங்க. தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இப்போ இந்த வசனங்கள் படிக்கிறப்ப இதுதான் என்ன ராஜ்யம்னு சொன்னோம்? கிறிஸ்துவோட ராஜ்யம். அப்போ இந்த சிலையெல்லாம் நொறுக்கிட்டு கிறிஸ்துவோட ராஜ்யம் தான் என்ன ஆகுனா 1000 ஆண்டு அரசாட்சி பண்ணுறாரு நம்ம பார்த்துட்டோம். இதே இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு நான் கடற்கரை மண்ணில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அப்படியே 2 அது கீழே வச்சிருக்கேன். நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இதே மாதிரி வசனம் நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சிருக்கிறோமா? எங்கே படிச்சிருக்கிறோம்? தானியேல். அதையும் படிச்சிருங்க. தானியேல் 7:4 படிச்சிருங்க. முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. அப்படியே 3 படிச்சிருங்க. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. 3வது வசனம். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. போதும் சிஸ்டர். இப்போ இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே தெரியும். இந்த 4 மிருகம் வந்து தானியேல் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு மிருகம் என்ன சொல்கிறாரு? சிங்கம். அடுத்தது சிறுத்தை. அடுத்தது சிங்கம், கரடி, சிறுத்தை. அடுத்தது என்னன்னு ஒரு மிருகம் தெரியலன்றாரு. 4வது மிருகம். அந்த மிருகத்துக்கு என்னென்னா 10 கொம்புகள் இருந்துச்சுன்றார். அந்த மிருகத்துக்கு தான் 10 கொம்பு இருந்துச்சு. மற்ற மிருகத்துக்கு ஏன்னாச்சும் கொம்பு இருந்துச்சு சொன்னாரா? லாஸ்ட்டு மிருகத்தில் ஒரு 10 கொம்பு இருக்குது. இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டான மிருகத்தில் 10 கொம்பு. அப்போ இங்கே சிங்கம், கரடி, சிறுத்தை இதெல்லாம் பார்த்துட்டோம். அதே தான் வெளிப்படத்தில் படித்தோம். யார் கனவு கன்றா? யோவான். அப்போ யோவான் கனவு கண்டாரு. அந்த மிருகம் எங்கேருந்து வருதுன்னா கடற்கரை மணலேருந்து வருது. அதே மாதிரி தான் தானியேல் புஸ்தகத்திலும் படிக்கிறோமா? கடற்கரை மணல்னால் யாரை பற்றி சொல்லுவோம்? யார்? ஆமாங்க. அதே தானியேலில் படிக்கிறப்ப அந்த வசனம் ஃபஸ்ட்லேருந்து வாசிங்க. அதுக்கு மேலே அதுவும் சமுத்திரம் தான். நீங்கள் வெளிப்படத்துலையும் படிச்சிங்கன்னா அதுவும் அப்படி தான் வரும். அப்போ ரெண்டுமே ஒன்றா தான். தானியேல் என்ன கண்டாரோ அதே தான் யோவானுடைய காலத்தில் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ 2 சம்பவமும் ஒன்று தான். அப்போ தானியேல் என்ன பார்த்தாரு, இவர் என்ன பார்த்தாரு, நம்ம இனிமேல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால தான் உங்களுக்கு நான் என்ன காட்டணும்னா, தானியேலில் பார்த்த சிங்கமும் கரடி, சிறுத்தை என்னன்னு சொல்ல முடியாது, மிருகம் 4 பார்த்தோமா? அதே மாதிரி தான் யோவானில் வெளிப்படுத்தல் 13:1 வாசிக்கிறப்ப படிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தல் 13:1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அது கீழே படிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இப்போ புரிஞ்சுங்களா? அதே கனவு தான் இங்கேயும் வருது. அதே தான் இவரும் பார்க்குறாருன்னு பார்க்குறோம். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, யோவானுக்கிட்ட கடவுள் வெளிப்படுத்துகிறாரு, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறாரு. எதுக்கு தானியேலுக்கிட்ட சொன்ன அதே கனவு யோவானுக்கு வரணும்?
நம்ம கேட்கணும்ல. அப்போ தானியேல் இருந்தது பழைய ஏற்பாடு, யோவான் இருந்தது புதிய ஏற்பாடு காலம். இப்போ தானியேல் புஸ்தகத்தில் பார்க்குறப்ப எங்கேனாச்சும் ஸ்திரீன்னு போட்டிருக்குதுங்களா? ஸ்திரீன்னு எங்கேனாச்சும் போட்டிருக்குதா? ராஜ்யங்கள் மட்டும்தான் போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல படிக்கிறப்ப யார் வராங்கன்னு பார்க்குறப்ப ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். அப்படியே தொடர்ச்சி அதிலே வாசிக்க சிஸ்டர். 3வது வசனங்களாங்கிறது. ம் அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடே யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். போதும் சிஸ்டர். இப்போ மிருகம்னு வரப்போ புதிய ஏற்பாட்டில் அது ராஜ்யங்களே குறிக்கும். ஏன்னா தானியேலில் பார்த்துட்டோம், பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அது வெளிப்படுத்தல மிருகம்னு வந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது ராஜ்யங்களை பற்றி பேசியிருக்கோம். இப்போ இந்த ராஜ்யம் தான் எந்த ராஜ்யம்னு கேட்குறப்ப இந்த மிருகத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கடைசியாக ஒரு மிருகம் இருந்துச்சு, அது 10 கொம்பு இருந்துச்சுன்னு இதிலே படித்தோம், வெளிப்படத்திலே படித்தோங்களா. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்குறப்ப இன்னொரு வசனங்களை வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 13:16. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. அது கீழே படிச்சிருங்க. அதே 14. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆமாம். இப்போ இந்த மிருகத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 13:16 வாசிங்க. 16-17. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. ஆமாம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 16ல் அந்த மிருகத்துக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்படுதான். அந்த முத்திரை யாரெல்லாம் போடுவாங்கன்னா அது சிறியோர், ஃபஸ்ட்டு பாருங்கள், சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு அப்படின்னு இந்த வசனம் இருக்குது. இப்போ இந்த முத்திரை பற்றி தான் நிறையா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று ஆதார் கார்டுன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று பேன் கார்டு, அது இதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனின்னு நினைக்கிறேன். ஜெர்மனியில் ஒரு நாட்டில் ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் இங்கே சிப்பு வச்சுருவாங்க. இது வந்து உண்மை, சிப்பு வச்சுருவாங்க. அவங்க போய் அந்த மிஷின்கிட்ட காட்டினாலே போதும், ரேகெல்லாம் வைக்க தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி விலங்குகளுக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி மிருகத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சிப்பெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வினா, இப்படி தான் வருமா? இந்த மாதிரி அடையாளம் பண்ணிக்குவாங்களா, இல்லை நெத்தியில் எழுதிக்குவாங்களா, இப்படி தான் வருமானு கேட்டிங்கன்னா இந்த வசனத்தை ஆர்சி பைபிளில் வாசிங்க. தானியேல் 13:16 15 வாசிங்க சிஸ்டர். ஆர்சி பைபிள் தான். வெளிப்படுத்தல் 13:15 போடுங்க. இதில் போட்டுருக்காங்க பாருங்க. மேலும் அம்மிருகத்தின் அச்சிலையை பேச வைக்கவும் அதனை வணங்காதவர்களை கொலை செய்யவும் அதற்கு உயிர் கொடுக்குமாறு 2ஆம் விலங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அடுத்தது போடுங்க. சிறியோர் பெரியோர் செல்வர் வறியவர் உரிமை குடிமக்கள் அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரவர் வல கையிலாவது நெற்றியிலாவது குறி ஒன்று இட்டு கொள்ளுமாறு செய்தது. அது கீழ் வசனம் அப்படி படிச்சாங்க. இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ குறிப்பாக இட்டுக்கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது நல்லா தெளிவாக பாருங்கள். அந்த மிருகத்தோட பெயரை தான் என்ன பண்ணி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இவ்வாறு அந்த விலங்கின் பெயரை, அந்த மிருகத்தோட பெயர் தான் அந்த பெயருக்குரிய எண்ணா மாற்றுறாங்க.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேர் தான் என்ன மாறுது. ஓகேங்களா? நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு இதாக சிப்பு மாதிரி வைக்கிறாங்க, அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு ராஜான்னு என் பேர் இருக்குதுன்னா அந்த ராஜா பேருக்குள்ளே தான் அது என்ன மாற்றுறாங்க. அப்படி மாற்றப்பட்ட எண்ணு தான் அந்த எண்ணோட நம்பர் என்ன, அந்த நம்பர் என்ன 666 666 தான் அந்த எண்ணு. கடைசி அந்த வசனம் படிங்க, கடைசி வசனம் அதில் 18. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இதே இந்த பைபிளில் படிச்சிருங்க, ஆர்சியில் மேலே டிஸ்பிளேல பாருங்கள். இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விலங்குக்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும். அந்த எண் ஓர் ஆளை குறிக்கும். அது 666. ஆமாம், இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இதை புரிஞ்சு கொள்ளணும்னா என்ன வேணும்னு கேட்குறாரு, ஞானம் வேணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு அறிவு வேணும். அதே மாதிரி சொல்கிறாரு கீழே பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டுருக்க பாருங்க வசனம். அது என்ன, நான் புரிந்து கொள்ள அந்த எண்ணுனா ஒரு ஆளை குறிக்குன்றாரு. ஆனால் நாம் நினச்சிக்கிறோம் 6 3 6 போட்டிருப்பானுங்க, இல்லை ஒரு சிப்பு குத்திடுவானுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த எண்ணு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நபருடைய பெயரை தான் அது என்ன மாறுன்னு கேட்டாங்க. அது நாமளே சொன்னோம், அந்த என்னுடைய பேர் பார்க்குறப்ப 6636. இப்போ வேதத்தில் 6ன்னு சொல்லப்பட்டால் எதை சொல்லுவோம்? பைபிளில் 6ன்னா யாரை சொல்லுவோம்? 6ஆம் நாள் யாரை படித்தார்? நம்மளே தானே படித்தார், மனுஷனை தானே படித்தார். அதே தான் வசனம் சொல்லுது. அது ஒரு ஆளை குறிக்கும். ஆர்சிபேல பார்த்தங்களா, அது ஒரு ஆளை குறிக்கும். அந்த ஆள் யாருன்னு கேட்டால் 666. 6ன்னா ஆதாம சிருஷ்டிக்கப்பட்ட நாள் நம்ம சொல்லுவோம், ஆதாம் உண்டாக்கப்பட்ட நாள். அப்போ 6 3 நபர்களா? அப்போ 3 ஆள் வராங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். இது நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்டில் தான் கற்றுக்கொண்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் எதோட கண்ட்ரோலாக இருக்குது? இந்த உலகம் எதில் நின்றுட்டு இருக்குது இப்படி சொல்லலாம். 4 தூணுன்னு சொன்னாங்களா, உலகமே 4 தூணில் நிற்குது. அந்த 4 தூண் என்னென்ன தூணு? சத்தமோட சொல்லுங்கள். 1 பொருளாதாரம், சமுதாயம், மதம், அரசியல். இந்த 4ல் தானே நிற்குதுன்னாங்க. நம்மளோட கேள்வி ஒன்றே ஒன்று தான். பொருளாதாரம்னா என்ன சொல்லலாம்? பொருளாதாரம்லாம் எல்லாமே பணம் கிணம் எல்லாமே பொருளாதாரம் வச்சுக்கலாம். மதம்னா கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், இந்து மதம் வச்சுக்கலாம். அடுத்தது என்னது? அரசியல். அரசியல் இல்லாமல் உலகமே இல்லை. அடுத்தது என்ன சொல்லி கொடுத்தாங்க? சமுதாயம்னா என்ன அர்த்தம்? சமுதாயம்னா என்ன சொல்லுவோம் நம்ம? அரசியல மக்கள் வந்துடுறாங்களே, சொசைட்டிக்கு என்ன சொல்லுவோம்? சிம்பிளாக சொன்னால் ஜாதி தானே சொல்லுவோம். ஏன் சமூகனால சமூகம் கட்டமைக்கப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி, இந்த உலகம் எதில் தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4ல் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் போனால் சமூகம்னு சொன்னால் ஏற்றுக்குவானா? அங்கே வெள்ளையும் கருப்பும் தானேங்கிறான். இந்தியாவில் இல்லை, அதுக்கு தான் ரீசன் சொல்லிடுறேன். இது எதில் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரே விஷயந்தான், பொருளாதாரன்றப்ப எல்லாத்துலேயும் அடங்கிடும். பொருளாதாரன்றப்ப எல்லாம் வந்துடும். அடுத்தது மதன்றப்ப கன்ஃபார்மாக சொல்லிடலாம், கிறிஸ்தவம், முஸ்லீமு, இந்து எது வேணாலும் வச்சுக்கலாம், வந்துடும். அது மாற்று கருத்தே இல்லை. அரசியல்னு சொல்லிட்டா அரசியல் எல்லாமே வந்துடும். அரசியல் இல்லை இது வராது அது வராதுன்னு சொல்லுவோமா? உயிரோடு இருக்கிற எல்லாத்துக்குமே அரசியல் தேவை. அரசியல் வந்துடும். இந்த 3ல் தான் உலகமே நிற்கிது, 4ல் நிற்கலை. வசனம் அதுதான் கிளியர் பண்ணுது. வசனம் என்ன சொல்லுதுன்னா 4ல் நிற்கலை, 3 தான் சொல்லுது. 6 6 6 3 தான் மனுஷனோட இலக்கமாக இருக்குது. வசனம் ஒன்று சொல்லும், பவுல் சொல்லுவார், பண ஆசை. ஏன் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகுது? அவர் எப்படி தான் சொல்லணும், உங்கள் மனசு எல்லா தீமைக்கும் வேறாகுது, இது பொருந்தும் தானே நம்மளுக்கு? இல்லை உங்கள் கண் எல்லா தீமைக்கும் வேறாகுது, இது பொருந்தும் தானே? உங்கள் நாக்கு எல்லா தீமைக்கும் வேறாகுது, இது தானே பொருந்தும். அதே நான் பணம் போய் எல்லா ஆசை எப்படி? அது இது என்ன புரியலையே. பணம் எப்படி வந்து எல்லாத்துக்கும் போய் தீமையாக இருக்கும்? பண ஆசை, அது வசனம் கிளியராக பார்க்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாம், அதுதான் வேறு முளைக்குதுன்றாரு. அதே தான் வசனம் இங்கே சொல்லுது. அந்த இலக்கு, மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு இருக்கும். என்ன இலக்கு?
நான் பணம் சம்பாதிக்கணும், நான் பொருளாதாரத்தில் மேலே இருக்கணும், அரசியல் இருக்கணும், மதத்தில் இருக்கணும், அந்த தான் பற்றி இங்கே இப்போ வசனமே கிளியராக சொல்லுது. அது மனுஷனை குறிக்கும், அதுதான் சொல்லுது. அது ஒரு ஆளை குறிக்கும். அந்த ஆளோட இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வரப்போகிறான், அவனோட இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற அரசியல் அவன் தான் வச்சுருப்பான், நீங்கள் நினைக்கிற பொருளாதாரம் அவன் தான் வச்சுருப்பான், நீங்கள் நினைக்கிறீங்களே மதம், என் மதம் தான் பெருசுன்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அந்த மதத்தோட தலைவன் தான் இருப்பான். நாம் நினைக்கிற மாதிரி பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்த மாதிரி 4 இல்லை உலகம், இந்த 3ல் தான் உலகம் வரப்போகுது. இந்த 3 ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தான் இனிமேட்டு பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம கிளியராக சொல்கிறோம், யார் முதல்ல வசனம் சொன்னாலும் அதுதான் கரெக்டுன்னு எடுத்துக்கூடாது. அந்த வசன வேதத்தின்படிக்கு தான் செக் பண்ணிக்கணும். அதனால தான் கிளியராக சொல்லுது, கடைசியாக வரப்போகிற ராஜ்யம் 7 வருஷம் கொடுக்கப்படுது அந்தி கிறிஸ்துக்கு. அவன் எதை தான் கண்ட்ரோல் பண்ணுறான்னா, நம்மளையெல்லாம் ஈஸியாக அவன் எப்படின்னா ராஜா பிரதரை கண்ட்ரோல் பண்ணும், ஆனந்தனை கண்ட்ரோல் பண்ண அவனுக்கு கிடையாது. அவன் கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், பொருளாதாரத்தை மேலே கையை வச்சானா நீங்கள் நானும் அடிமையாயிடுவோம். அடுத்தது அரசியலில் கையை வச்சிட்டானா எல்லோரும் அடிமையாயிரும். அடுத்தது ஏன் மதம் ஓ மதம்னு யாரெல்லாம் சொல்கிறோமோ மதத்து மேலே கையை வச்சிட்டா ஒன்றும் இல்லை. சிம்பிளாக ஒன்று சொல்கிறான், சிம்பிளான லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதர்களுக்கு அவங்களோட தேசம் முக்கியமாக இல்லையா? இஸ்ரேலு அவங்களுக்காக நிறையா பிரச்சனை சந்திக்கிறாங்களா இல்லைங்களா? சந்திக்கிறாங்களா இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி நமக்கு நம்ம தேசம் முக்கியமாக இல்லையா? அவங்க எப்படி அந்த தேசத்து மேலே வைராக்கியமாக இருந்து ஞானமாக நடந்து தேசத்தை காப்பாற்றுறாங்களோ அதே போல் தானே நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம காப்பாற்றணும். எத்தனை பேர் நல்லதுக்காக நின்றுருப்போம், எத்தனை பேர் நல்லவனை செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோமா? சிம்பிள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு செகண்ட் வருகையில் வந்து இஸ்ரேல் தேசத்தை மீட்டெடுத்து யார் கையில் தராரு? இஸ்ரேலுக்கு தானே தராரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி தானே. அப்போ தேவனே ஒரு தேசத்தை குறித்து அவங்களுக்கு தரப்ப நம்மளுக்காக ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் இந்த நிலத்துக்காக வைராக்கியமாக இருக்கிறோம்? நம்ம தேசம் நம்ம என்னென்னு எப்படி வைராக்கியமாக இருக்கிறோம்? இருக்க மாட்டோம். ஏன் இருக்க மாட்டோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த நாலேஜ் இல்லை. யார் வந்தாலும் ஓகேன்னு கை தூக்கிடுவோம். ஆனால் அப்படி கிடையாது. அதுதான் சொல்கிறாரு, இதை புரிந்து கொள்ள முதல்ல ஞானம் வேணும். நீங்கள் தெளிவாக இருங்க. யார் எந்த இனமாக இருந்தாலும் முதல்ல தெளிவாக இருங்க. நம்ம பூமியில் என்ன நடக்குது, நம்ம தேசத்தில் என்ன நடக்குது, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, யார் இவனுங்கெல்லாம், எப்படி இவனுங்க உள்ளே வந்தானுங்க, என்ன இன்ஸ்டாகிராமில் என்னென்ன பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனாக அந்த கற்பாம்பூச்சி கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராமில், அதெல்லாம் பாருங்கள், சமூக வலைத்தளத்தில் பாருங்கள் எவ்வளோ கெட்டு போயிருக்குது. இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க பசங்க எதில் கெட்டு போகிறாங்க? மொபைலில் கெட்டு போகிறாங்களே இல்லைங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் பற்றி ஒரு விஷயத்தை செக் பண்ணுறப்ப ஆப்பிள் மொபைல் இருக்குதுங்களா, ஆப்பிள் நம்ம கையில் இருக்கும். ஆப்பிள் மொபைல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஆப்பிள் படம் போட்டிருப்பான். ஆப்பிள் ஃபுல்லாக தானே போட்டிருக்கணும், அது ஏன் கடித்த மாதிரி போட்டுக்கிறான் ஒரு பக்கம்? பார்த்தீங்களா இல்லைங்களா? ஆப்பிள் மொபைல் வச்சுக்கிறீங்களா, ஒரு பக்கம் கடித்த மாதிரி இருக்குதுங்களா லைட்டாக, ஏன் அப்படி போட்டிருக்கிறான்? என்ன ரீசனு? யாருனாச்சும் ஒருத்தர் சிந்திச்சுமா யோசிச்சோமா முதல்ல? எதுக்கடா இவன் ஆப்பிள் போடல, ஃபுல் ஆப்பிள் போடாமல் கொஞ்சம் கடித்த மாதிரி போட்டிருக்கிறான், அந்த மிச்சத்தை கடிச்சவன் எவன்டான்னு கேட்கணுமில்ல? அப்படின்னீங்கன்னா சிம்பிள் லாஜிக்கு. ஏதேன் தோட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன பழம் நம்மளுக்கு தெரியாது. ஸ்திரீ எதை பார்த்தாங்க? ஒரு பழத்தை பார்த்தாங்க. அந்த பழத்தை என்ன பண்ணாங்க? வாங்கி கடிச்சாங்களா? அதே மாதிரி ஆப்பிள் மொபைல் அதுதான் சொல்கிறான். என்னுடைய மொபைல் அதுதான். ஏதேனில் எப்படி பாவம் செஞ்சாங்களோ அந்த கனியை சாப்பிட்டு, அதே மாதிரி தான் ஆப்பிள் மொபைலே அப்படி தான். எவெல்லாம் பார்க்குறீங்களோ அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? கனி நல்லாயிருக்கும், மொபைல் நல்லாயிருக்கும், நீங்கள் உள்ளே பூந்துட்டிங்களா அது உங்களை சாப்பிட்ரும், உங்களுக்கே தெரியாது. எத்தனை பேர் நைட்டு தூங்காமல் 1 மணி 2 மணிக்கு பார்த்துருக்குறோம் செல்லை. பார்த்துட்டப்ப திடீர்னு டைம் பார்த்தா ஐயோ 2 மணி ஆச்சா. இதுதான் அந்த கான்செப்ட். ஆப்பிள் மொபைல் அவன் வச்ச ரீசன், அதுக்கு எவிடன்ஸ் என் கையில் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு பாடத்துக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அந்த இதை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கடித்த மாதிரி இருக்கும், அந்த ஸ்திரீ கடித்தது தான் இங்கே குறிக்கிறான். அது ஸ்டில்லே அவன் விட்டுருக்குறான். இதே மாதிரி தானே இந்த ஆப்பிள் தானே, இந்த ஆப்பிள் நீங்கள் லைட்டாக சாப்பிடுங்க, அப்படியே கொஞ்சம் 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 உள்ளே போய் மரணத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு காட்டுறது தான் இந்த சிம்பாலிசம். அதை தான் இங்கே வசனம் கிளியராக சொல்லுது. இந்த பூமியில் எது நடந்தாலும் முதல்ல நீ யோசி, ஏன்டா இப்படி நடக்குது, வேதத்தில் என்ன சொன்னிச்சு, இதை வச்சு நீ யோசிச்சா அதுக்கு தான் உனக்கு ஞானம் தேவை. ஏன்னா அது யாரை குறிக்குன்னா ஒரு ஆளை குறிக்கும். அந்த ஆள் யாருன்னு கேட்குறப்ப 6 6 6 அப்படின்றப்ப 6ன்றப்ப மனுஷனுடைய இலக்கமாக இருக்குது நம்ம படிக்கிறோம். அப்போ மனுஷன் படைக்கப்பட்டது 6, அதுதான் பொருளாதாரத்தை. அந்த பொருளாதாரமெல்லாம் யாரோட கண்ட்ரோலில் வருதுன்னா இவனோட கண்ட்ரோலில் தான் வருது, நம்ம பார்த்துட்டோம். அதேமாதிரி ஒரு வசனங்களை வாட்சல்லாம், இந்த அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியில் யார் யார் ஏமாற போகிறாங்க? அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வரப்போகிறான், அவன் ஆட்சி இன்னும் வரல, ஆனால் வரப்போகிறான். அவனோட காலத்தில் யார் யார் ஏமாற போகிறாங்க? அதுக்கு தான் அந்த வசனம் நம்ம படித்தோம். அது யார் யார் அந்த முத்திரை போடுறாங்களா? சிறியோர்
பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அப்புறம் அடுத்தது யார்? இத்தனை பேரும் அந்த முத்திரையை என்ன பண்ணுறாங்க? தரித்து கொள்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, இத்தனை பேர் அந்த முத்திரையை வாங்க முடியுமா? ஏன்னா சிறியோர் வாங்கிக்குவாங்க, ஓகே. பெரியோர் வாங்குறாங்க, ஓகே. அடுத்தது யாருன்னா செல்வர், அதாவது பணக்காரங்க கூட அந்த முத்திரையை வச்சுருப்பானா. இப்போ புரியுதுங்களா? நீங்கள் லிட்டராக முத்திரையாக எடுத்தால் அப்படி கிடையாது. அது பொருளாதாரம், அரசியல், மதமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளார எத்தனை பேர் வராங்க? எல்லாரும், உலகமே வந்துருச்சு. அப்போ இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் யாருன்னு கேட்டால் இவன் தான். அந்த 7 வருஷம் அரசாட்சி பண்ண போகிற அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்துக்கு பைபிளில் இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கோம். என்ன பேர்? வெளிப்படத்தில் படிக்கிறோமே, பாலாக்கு அருவருப்பு கொடுத்துரும். அடுத்தது மகா பாபிலோன், வேசிகளின் தாய். அவள் நெற்றியில் என்ன இருக்குங்க? அவள் கையில் என்ன வச்சிருக்கிறா? பொற்பாத்திரம் வச்சிருக்கிறா. அவளோட மதுவால் இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? மது குடிச்சா எப்படி இருப்பாங்க? எல்லாம் போதையில் இருக்கிறாங்க. ராஜாவே போதையில் இருக்கிறாருன்னா அங்கே இருக்கிற மக்களுங்க எப்படி இருப்பாங்க? நல்லா தெளிவாக இருப்பாங்களா? எல்லாரும் போதையில் இருப்பாங்க. இப்போ புரியுதுங்களா? அந்த மது, அந்த குடிக்கிறது எல்லாமே எதுன்னு கேட்குறப்ப இது எல்லாமே இந்த பொருளாதாரத்தில் தான் வைக்கிறாங்க. எப்படி இவங்க இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தான் இனிமேட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 17:1. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவர் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருக்கிறார்களே. ஆமாம், இங்கே பாருங்கள், கரெக்டாக சொல்கிறார் யோவான், கரெக்டாக சொல்கிறாரு. அது எப்படின்னா, தண்ணீருக்கு மேல் உட்காந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்க? வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? வெறி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வினா, தானியேல் புஸ்தகத்தில் பார்க்குறப்ப மிருகம்னு படிச்சிட்டோம், அது ராஜ்யன்னு சொல்லிட்டோம். ஆனால் வெளிப்படத்தில் படிக்கிறப்ப வேசின்னு ஒருத்தி, அதாவது ஸ்திரீன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, லேடிஸ். யார் இந்த லேடிஸ்? யார் இந்த ஸ்திரீ? யார்? சபையை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்திரீன்னுவோம். அப்போ இது வேசி ஸ்திரீனா கள்ளஸ்திரீ. இதுவும் நம்மளுக்கு பைபிள் கிளாஸில் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஒருத்தரை குற்றவாளியாக நீங்கள் படுத்திட்டு, இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். அந்த கம்பெனி வந்து ஃப்ராடு கம்பெனி, அது சொல்ல மாட்டாங்க. ஆனால் 2 பேர்த்தில் ஒரு நபரை நீங்கள் ஃப்ராடுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கம்பெனி மைண்டு போகாது உங்களுக்கு. அந்த ஒரு நபர் மேலே தான் ஃப்ராடுன்னு போவோம். மேனேஜர் ஃப்ராடு பண்ணுறாருங்க, அவரால் தாங்க கம்பெனி கெட்டு போகுன்னு நீங்கள் பரப்பிட்டீங்கன்னா கம்பெனி மேலே போகாது, மேனேஜர் மேலே தான் உங்கள் பார்வை போகும். அதே மாதிரி தான் பைபிள் கிளாஸ்ன்னு நம்மளுக்கு எடுத்து அந்த வேசி யாருன்னா போப்பு மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளாம் யாரை பார்த்துட்டு இருக்கிறோன்னா போப்பை தான் பார்த்துட்ருக்குறோம். அந்திகிறிஸ்து போப்பு தான், அந்திகிறிஸ்து போப்பு தான் இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டே தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஒருத்தர் மனுஷர் மேலே டார்கெட் பண்ணி அடிக்கிறது. நீங்கள் டார்கெட் பண்ணி போப்புன்னு சொல்லிட்டீங்க. போப்பு மட்டுமா அந்திகிறிஸ்து? போப்பு மட்டுமா அந்திகிறிஸ்து? சத்தியத்துக்கு எவன்லாம் விரோதமாக்குறானோ அவன்லாம் யார்? அந்திகிறிஸ்து. ஒரே ஒரு வசனம் மட்டும் கிளியராக சொல்கிறேன். அது என்ன சொல்கிறாருன்னா, பிதாவையும் குமாரனையும் மறுதளிப்புன்னு யார்? அந்திகிறிஸ்து. சரி, உலகத்தில் யாரெல்லாம் குமாரனை மறுதளிக்கிறாங்க, பிதாவை மறுதளிக்கிறாங்க? எந்தெந்த மதம் சொல்லுங்கள், அதை அப்படி சொல்லலாம். எந்த மதத்தில் இயேசுவையும் பிதாவையும் ஏற்றுக்கிறாங்க? இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறாங்களா? இஸ்லாத்தில் முதல்ல இயேசு குமாரன் சொல்கிறாங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? வசனம் அப்படி தானே சொல்லுது. அப்படி ஏற்றுக்கணும். அவன் தானே கிறிஸ்து. ஏற்றுக்காதவன் அப்போ இஸ்லாத்து அந்தி கிறிஸ்தா? ஆனால் கிறிஸ்துவ பற்றி பேசுகிறாங்களா இல்லை? அதே சமயத்தில் ஆபிரகாம் தான் எங்கள் தகப்பன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதே சந்ததி தானே சொல்கிறாங்களா இல்லையா? பிதாவை ஏற்றுக்கிறாங்க, மோசேலேருந்து எல்லாமே இயேசுவே ஏற்றுக்கிறாங்க நபின்னு. ஆனால் குமாரனை நல்லா ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, இயேசு நபி, ஆனால் அவர் குமாரன் இல்லைன்றாங்க. தேவனுக்கு குமாரன் இல்லை, இயேசு ஒரு நபி, ஈசா நபி அப்படின்ட்டாங்க. கடைசி நாட்களில் வராரு தூதர், அதான் நபி வராரு. முகமது நபி, அவரு முகமது நபி தான் பெசலாக்குறாரு, அவங்களுக்கு தூதர்ன்றாங்க. நமக்கு என்ன ஆக்கல, நீ இயேசுவை ஏற்றுக்காத, இயேசு இல்லைன்ட்டு போ, ஏற்றுக்கிற, ஆனால் அவர் குமாரன் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது?
பிதாவுடைய குமாரன் சொல்கிறது தானே கிறிஸ்து. சொல்லாதவன் அப்போ இஸ்லாம் எந்த மதம் சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், என்னது அது லிஸ்ட்டில் வராங்க. ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்தவங்க எந்த அமைப்பில் இருந்தாங்கன்னா ப்ரீமேசன்ற ஒரு அமைப்பில் இருந்தாங்க. யார் நம்மளுக்கு 53 ஃபாலோக்கு எடுத்த ஹெட்டுங்கிறார்ல, ஹெட்டு. நல்லா அவரோட வரலாறு படிங்க. அமெரிக்காவில் 2 கம்பெனி தான் இருந்துச்சு. ஒன்று அமெரிக்கா டாலர் அடிக்கிற ப்ரெஸ்ஸு, ரெண்டாவது பிரதர் சார்லஸ் டேஸ் அவர் வச்சுருந்த ப்ரெஸ்ஸு. இது 2 தான் பெரிய கம்பெனி. அப்போ இந்த 2 முதலாளியும் பேசியிருப்பாங்களா, பேசியிருக்க மாட்டாங்களா? நானும் பெரிய பெயிண்டர், எங்கள் அண்ணனும் பெரிய பெயிண்டர். நாங்கள் 2 பேர் பேசியிருக்க மாட்டோமா? பில்டிங் எப்படிலாம் எடுக்கணும்னு சொல்லி கொட்டேஷன் போட்டிருக்க மாட்டோமா? அப்போ அவங்க பேசியிருக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது, பேசியிருக்கிறாங்க. வாட்ச் டவர் என்ன அர்த்தம்? வாட்ச் டவருக்கு என்ன அர்த்தம்? கண்காணிக்கிறேன், உங்களை எல்லாத்தையும் நான் கண்காணிக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் நம்ம அந்த ரீப்ரிண்ட் எடுத்து படிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறோம்? தெளிவாக இருக்குதுங்க அப்படின்றோம். நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு கையில் கொடுத்து நீங்கள் இதை விட்டு வெளியே போகக்கூடாது. நீங்கள் பைபிள் எடுக்கிறதோட வால்யூம்ஸையும் ரீப்ரிண்ட்டையும் எடுத்து படிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி? ஏன் வால்யூம்ஸ் ரீப்ரிண்ட்? முதல்ல பைபிள் என்ன சொல்லும், பைபிளை படி, ஃபுல்லாக படிச்சுடு. உனக்கு டவுட் இருந்தால் அதை செக் பண்ணு. அப்படிலாம் நீ மறுபடியும் பைபிளை படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் அதை படிக்காதீங்க, முதல்ல இதே படிங்க. சோறு ஆக்கி உங்களுக்கு வச்சாச்சுங்க, நீங்கள் போட்டு தின்னுட்டு போங்க. நீ ஆக்கின சோறு அரிசியால் பிளாஸ்டிக் அரிசியான்னு யாருக்கு தெரியும்? நம்ம ஆளுங்க சொல்கிற டைட்டில் பாருங்கள், அவர் சோறுலாம் ஆக்கி வச்சிட்டாருங்க ரசல், நீங்கள் சாப்பிட்டு போயிருங்க. ஏங்க இதில் போய் மறுபடியும் அரிசி எல்லாம் விதைச்சி அறுவடை பண்ணி எதுக்குங்க இதுங்களாம்? என் உடம்புக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். மற்ற சகோதரர் வந்து என் உடம்புக்கு இதுதான் தேவைன்னு ஆக்கி வைக்க தேவையில்ல. எனக்கு கஞ்சி பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமான்னு எனக்கு தான் தெரியும். அப்போ இதில் எல்லாமே இருக்குது. அப்போ நான் தானே இதில் எடுக்கணும். எனக்கு இன்றைக்கி பிரியாணி பிடிச்சின்னா பிரியாணி சாப்பிட்றேன், நாளைக்கு கஞ்சி சோறுனா இல்லை நான் கஞ்சி சோறு எடுத்துக்கிறேன். அது என்ன நீ எனக்கு ஒரே சோறு ஆக்கி வச்சுட்டு இது சாப்பிடுன்றது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீமேசன் அமைப்பில் இருந்து வந்த குரூப்பு தான் என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறப்ப போப்பு மார்க் தான் அந்திகிறிஸ்துன்னு சொல்லிருச்சு. ஆனால் ப்ரீமேசன் தான் அந்த போப்பு மார்க்கில் இன்னொரு பார்ட்டாக இருக்கிறவங்க அந்த குரூப்பு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தனை மையம் காட்டிட்டு இவங்க நல்லவங்க நின்றுக்கிட்டாங்க. நல்லவங்க நின்றுட்டு தான் வசனத்தை மாற்றி நம்மள்கிட்ட கோடிட்டு காட்டாங்க. நம்மளுக்கு தெரியாதனால என்ன பண்ணிட்டோம், ஆஹா அந்த கனி நல்லா இருக்கிறான்னு இதுதான் கரெக்டுன்னு, இதுதான் அதாவது 53 மட்டும்தான் கரெக்டுன்னு பிடிச்சிட்டோம். ஆனால் வசனமே சொல்லிடுச்சு, 5ஆம் உலக பேரரசுலேயே அந்த டீட்டெயில் கொடுத்துட்டோம். அப்போ பார்க்குறப்ப ஏன் தானியேல் புஸ்தகத்தில் ஸ்திரீ இல்லை, புதிய ஏற்பாட்டில் ஸ்திரீ வந்தாங்கன்னு கேட்குறப்ப, ஸ்திரீனா சிம்பிளாக சொன்னால் சபையை நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இந்த ஸ்திரீ யாருன்னு கேட்குறப்ப வேசி ஸ்திரீன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த வேசி ஸ்திரீ யாருன்னு கேட்குறப்ப அவங்க சொன்ன உதாரணத்துக்கே வரலாம். அது போப்பு மார்க்கத்தே சொல்லலாம். அதுக்குள்ளே நிறைய அமைப்பு இருந்தாலும் போப்பு மார்க்கத்தை சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், போப்பா கூட நீங்கள் வச்சுக்கிட்டா கூட ரோம் ராஜ்யத்துக்கு அடுத்த வந்த நபர்கள் யாருன்னு கேட்குறப்ப புனித ரோம கத்தோலிக்க திருச்சபை. ரோமர்கள் வந்து ராஜ்யபாரம் பண்ணாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், ராஜ்யபாரம் பண்ணாங்க. ஆனால் அதுலேருந்து வந்ததான் போப்பு மார்க்கம். கான்ஸ்டாண்டினுக்கு அதுக்கப்புறம் வந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணுச்சுன்னா அது மதமாக மாற்றிருச்சு. மதமாக மாற்றி கொஞ்ச நாள் பயணிச்சே வந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் நெப்போலியன் ஒருத்தர் வந்தாரா, நெப்போலியன் கோனாபெட்டர்னு ஒருத்தர் வந்தாரா. அவர் என்ன பண்ணார்? போப்பை என்ன பண்ணாரா? நம்ம ஃபாலோ கிளாஸில் கேட்டோமே, அடித்து இழுத்துட்டு போயிட்டாருட்டோம். சரி, அப்போ அவர் போப்பை அடித்து இழுத்துட்டு போயிட்டாரு. அப்போ அதோட போப்போட ராஜ்யம் முடிஞ்சிருக்கணும் தானே, மதம் முடிஞ்சிருக்கணும் தானே. இன்னும் மறுபடியும் போப்பெல்லாம் இருக்கிறாங்க. இந்த போப்பை எப்போ வந்தாங்க அது கேட்கணும்ல. அப்போ இந்த போப்பை எப்படி உருவானாங்க அப்படின்னா, யார் ஒருவர் அடித்து ஒருத்தர் முடிவுக்கு கொண்டு வந்தாரோ அவரே என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் போப்பு மார்க்கத்தை உருவாக்கி விட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நெப்போலியன் வந்து பிரெஞ்சு புரட்சியை ஏற்படுத்தினார். அவருக்கு பணம் கொடுத்தவங்களாம் யாருன்னு கேட்டால் ப்ரீமேஷன் தான். அவருக்கு பணம் கொடுத்த ராக்சைல்டுன்னு ஒரு குடும்பம் இருக்குது, பணம் கொடுத்ததெல்லாம் அவங்க தான். அப்போ நெப்போலியன் வந்து போப்பை முடிவுக்கு கொண்டு வந்தார்னா அதுக்கு முன்னாடி இருந்த போப்பு கூட பரவாயில்ல. எப்போ நெப்போலியன் முடிவு கொண்டு வந்தார் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இருந்த போப்பு கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் நெப்போலியனுக்கு அப்புறம் வந்த போப்பெல்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா, ப்ரீமேசன் என்ன சொல்லுதோ அதை கேட்டு ஆகணும். அவங்களால உருவாக்கப்பட்டதான் இப்போ இருக்கிற போப்பு. நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா போப்பு போய் சில பேர்த்து காலிலலாம் விழுவார். பார்த்துருக்குறீங்களா அந்த வீடியோலாம்? பார்த்தது இல்லைங்களா? அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தது இல்லைங்களா? போப்பு போய் சில பேர்த்து காலிலலாம் விழுந்தது. அந்த மாதிரி செய்து வீடியோ கிடைச்சா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளார. போப்பு போய் காலில் விழுந்துருக்கிறாரு. போப்பாண்ட ஒரு காலில் தான் எல்லோரும் விழுவாங்க, ஆனால் போப்பே விழுந்துருக்கிறாரு. யார் இவங்கெல்லாம்? அவங்களாம் நீக்கிற மாதிரி இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. யார் இவங்க? என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை, போப்போட தொப்பியெல்லாம் பார்க்குறப்ப பாபிலோன் ஷேப்பெலாம் இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா, பார்த்துக்கிறீங்களா? ட்ரெஸ்ஸில் எலியன்ஸ் இருக்கிற மாதிரி, கையில் இருக்கிற தடியில் பழங்கள் இருக்கிற மாதிரி, சூரிய கடவுள் இருக்கிற மாதிரி, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி?
இதெல்லாம் ப்ரீமேசன் அமைப்புக்குள்ளே இருக்கிற மகா பாபிலோன். இந்த ப்ரீமேசன்ன்றது ஒன்றும் இல்லை, நிறையா இருக்குது, உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. அதில் ஒரு அமைப்பு தான் போப்பு. இப்போ புரியுதுங்களா? அதை தான் டோட்டலாக வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் சேர்ந்தது தான் வேசி. மதம், தேவையில்லாத கலாச்சாரம், பாபிலோன் கலாச்சாரம், அரசியல், சமூகம் எல்லாம் மிக்சடாக இருக்கிற ஒருத்தி தான் அந்த வேசி. அந்த வேசி மதுவால் தான் பூமியின் ராஜாக்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்போ புரியுதுங்களா? மதம், அரசியல் எல்லாம் கலந்து எப்படி ஆயிடுச்சுன்னா மோசமான நிலைமை இருக்கிற வேசி ஆகிட்டாங்க. இதில் ஒருத்தர் பேரிட்டு சொல்லலாம் தான் போப்பு நம்ம சொல்ல ஒருத்தர், ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்திரீயாக சொல்லப்பட்டுச்சு. அந்த ஸ்திரீயோட மதனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். பூமியின் குடிகள் எல்லாம் வெறி கொண்டு இருக்கிறாங்களாம். உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய திட்டம், ஆபிரகாம் மதங்கள் திட்டம் ஒன்று வந்திருக்குது, 2014 போட்டாங்க. போப்பாண்டவர் என்ன பண்ணார்னா, எல்லா கடவுளுடைய எல்லா மதத்து தலைவர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மீட் பண்ணியிருக்கிறாரு. மீட் பண்ணி எல்லா மதத்தையும் ஒன்று சேர்க்குறாராம். எதுக்கு ஒன்று சேர்க்குறாரு? எனக்கு கேள்வி அதான், எதுக்கு ஒன்று சேர்க்குறாரு? அவன் மதத்தை கும்பிட்டுட்டு போக வேண்டியதானே? இந்துசம், புத்தம் எல்லாத்தையும், இஸ்லாமு எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அன்பின் கடவுள், அதாவது அன்பின் வழிபாடு அப்படின்றாரு. யார் இவங்க? எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க? இயேசுவை ஏற்றுக்கிட்ட சிம்பிள். ஒன்று சொல்கிறாரு, குமாரனை ஏற்றுக்கிட்டு மன திரும்பி உடன்படிக்கை எடுத்தாலும் முடிச்சு, எல்லாம் முடிச்சு. இவங்க என்ன புதுசாக எல்லாத்தையும் இணைக்கிறாங்க? இவங்க இணைச்சு என்ன பண்ண போகிறாங்க? நம்மளோட கேள்வி. எக்கோமினிசம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, தெரியுங்களா? கிறிஸ்துவ எக்கோமினிசம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒருத்தர் சொன்னாலும் நீ அமைப்பில் இணைச்சிக்கோ. ஒருத்தர் சொல்கிறாரு பிதா வேற இயேசு வேற, சொன்னாலும் நீ அமைப்பில் வந்துரு. ஒருத்தர் சொல்கிறாரு பிதாவும் இயேசு ஒன்று தான், பரவாயில்ல வந்துரு. ஒருத்தர் இல்லை ஆவியானவர் மட்டும்தான், வந்துரு. இவங்களை எல்லாத்தையும் இணைக்கிறத எக்கோமினிஷன் ஒரு சபை இருக்குது. இதில் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய போதகர்லாம் இருக்கிறாங்க. எக்கோமினிஷனை பெரிய அமைப்பு. அந்த அமைப்பில் யாராக இருந்தாலும் உள்ளே வந்துருங்க, உங்களுக்கு ஃபண்டெல்லாம் கொடுத்துருவோம். எந்த உபதேசமாக இருந்தாலும் நீ இயேசுவே இல்லைன்னு சொன்னாலும் சரி, நீ உள்ளவா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இவங்களாம் யார்? ஏன்னு கேட்டிங்கன்னா, இது புரிஞ்சுக்கொள்ள என்ன வேணும்? ஞானம் வேணும். நம்மளுக்கு ஞானம் இல்லைன்னா நம்ம எந்த அமைப்பில் இருக்கிறனே தெரியாமல் போய் கை தட்டிட்டு வந்துடுவோம். அப்போ பெண்டிகாசு, சிஎஸ்ஐ, இத்தனை அமைப்பு இருக்குது. இத்தனை அமைப்பு யாருக்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த எக்கோமினிஷன் ஒரு அமைப்பு, அது பெரிய அமைப்பு. அது ப்ரீமேசன்லாம் இன்னொரு பார்ட்டு அது இருக்குது. அப்போ மதத்தை கண்ட்ரோல் பண்ணுறானுங்க, பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த 3 நம்ம சொன்னோம். இப்போ தானியேலில் பார்க்குறப்ப அந்த ஸ்திரீ இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறப்ப அந்த ஸ்திரீ வராங்க. ஏன் அந்த ஸ்திரீ வந்தாங்கன்னு கேட்குறப்ப விசேஷமாக அந்த ஸ்திரீ அப்படின்னா அது திருச்சபையை குறிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறின பின்னாடி சபையை இங்கே ஸ்தாபனம் பண்ணிட்டார். பரிசுத்தாவி வந்து இறங்குது, பெந்தகோஸ்துனால சபை உருவாகுது. அந்த சபை மாதிரியே போலியாகிறத இந்த வேசியை நம்ம பார்க்குறோம். அப்போ எப்போ அந்த ரோமர்கள் ராஜ்யம் முடிவுக்கு வந்துச்சோ அது என்னவா மாறினுச்சு? மதமாக மாறினுச்சு. ஓகேங்களா? ரோம் வந்து மதமாக மாறினுச்சு. அந்த மதத்தில் தான் அந்த ஸ்திரீ கடந்து வரா. ஆனால் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தானியேல் 70 வாரம் படித்தோமா, 69 வாரம் முடிஞ்ச பின்னாடி அந்த ஒரு வாரத்தை என்ன பண்ணிட்டாருன்னா லாங் பீரியடாக வச்சுட்டார். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பிரித்து வச்சிருக்கிறார். ஏன்னா உள்ளுக்குள்ளே எந்த ஸ்திரீ வளரணும்? கிறிஸ்துன்ற சபை வளரணும். அந்த சபைக்காக தானியேல் 70 வாரத்தை 69 வாரத்தை முடிச்சுட்டு அந்த ஒரு வாரத்தை லாங் பீரியடாக வச்சு அந்த லாங் பீரியடுக்குள்ளார தான் சபையை வழி நடத்திட்டு இருக்கிறார் தேவன். அப்போ அந்த 70 வாரம் யாருக்குன்னா யூதர்களுக்கு. அப்போ அந்த வாய்ப்பு யூதர்களுக்கு, யூதருடைய வாய்ப்புக்குள்ளாரே சபை முடிவுக்கு வச்சுட்டாரு. இப்போ தான் சபை போயிட்டுருக்குது. இந்த சபையை சிதைக்கிறதுக்கு தான் யார் வராங்கன்னா இந்த வேசி ஸ்திரீ உள்ளே புந்து ஒரு பக்கம் சிதைச்சிட்டு இருக்கிறான். இப்போ சபை கட்டமைக்கப்பட்டு என்ன பண்ணணும்னா பரத்துக்கு போகணும். பரலோகம் போன பின்னாடி தான் யாரோட ராஜ்யம் வரணும்? கிறிஸ்துவோட ராஜ்யம் வரணும். அது வரைக்கும் அந்தி கிறிஸ்து ராஜ்யக்கு ஒரு பீரியட் கொடுக்குறாரு. ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 17:7 வாசிங்க. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும்
10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். ஆமாம், இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது அந்த தூதன் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் ஆச்சரியப்படுறேன்னு கேட்குறாரு. யாரை பார்த்து? யோவானை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் ஆச்சரியமாக இந்த ஸ்திரீயை பார்க்குற? அப்படி ஆச்சரியமாக பண்ண வரைக்கும் இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல் வசனம் 6 வாசிங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வேடிக் கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இப்போ இவன் யாரோட ரத்தத்து மேலே வெறியாகிறா? பரிசுத்தவான்கள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அடுத்தது கீழே இயேசுவோடைய சாட்சிகளின் ரத்தத்தினால இயேசுவோட சாட்சின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. யார் அவங்க? நாம தான். நம்ம மேலே அந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறா? சாப்பிட்டா சிரிச்சிட்டு இருக்கிறாளா? வெறி கொண்டிருக்கிறான். நீங்களாம் கையில் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளை தான் அப்படின்றான். அவள் சொல்கிற வசனம் சொல்லுது, உங்கள் மேலே அவள் வெறி கொண்டு இருக்கிறா, நீங்களாம் கையில் கிடச்சிங்கன்னா என்ன பண்ணிடுவா? அவ்வளோதான், முடிச்சிடுவா. அதனால தான் யோவான் என்ன பண்ணுறாரு? யோவான் யார்? இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலர். அவர் இதை பார்த்தோன்னே பயந்துட்டார், ஆச்சரியமாக பார்த்துட்டார். ஏன்? அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். என்னடா நம்ம மக்களுக்கு இப்படி நடக்க போதா, சபைக்கு இப்படி நடக்க போதா அப்படின்னு வியப்பாக பார்த்ததுனால தான் அடுத்தது 7ஆம் வசனம் இப்போ படிங்க. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்கிறேன். அதுக்கெல்லாம் வாசிங்க. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இப்போ இது வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ட மிருகம் என்ன சொல்கிறாருன்னா, இருந்தது அப்படின்னா அந்த மிருகம் இருந்துச்சான். அடுத்து என்ன சொல்கிறது? இப்பொழுது இல்லை. அது எப்பொழுது? யோவானை எழுதுகிறப்ப அந்த மிருகம் இல்லை. யோவானை எழுதுறது எந்த காலம்? ரோமர்கள் காலம். ரோமனே தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, கரெக்டாக இல்லைங்களா? ரோமர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ இல்லையா? ஆனால் அந்த மிருகம் எப்போ இருந்துச்சான்? முன்னாடி இருந்துச்சான். அப்போ ரோமுக்கு முன்னாடி இருந்தது என்னது? சிறுத்தை, கரடி, சிங்கம். அப்போ பாபிலோனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மகாவேசி. அதை தான் சொல்கிறாரு, முன்னே இருந்த மிருகம் இப்போ இல்லை, அது பாதாளத்துலேருந்து ஏறி. அப்போ அந்த மிருகம் எங்கே இருக்குதான்? பாதாளத்தில் இருக்குதான். ஏறி வந்து நாசம் அடைய போகுதான். இந்த வசனம் முக்கியம். இந்த இடத்துல பாருங்கள், உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத, ஓகேவா? இல்லை பேர் எழுதப்பட்டவங்களா? பேர் எழுதப்படாத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ முத்திரை போடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவங்க? அப்போ சபை மக்கள் இந்த முத்திரை தரிச்சுக்குவாங்களான்னு கேட்டால், சபை மக்கள் தரிச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஞானம் இருக்குது, அவங்க தப்பிச்சுக்குவாங்க. அப்போ யாரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவங்கன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட உபதேசமோ அவரோட ஞானமும் இல்லாமல் இருக்கிற அனைத்து ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக ஏற்றுக்குவாங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 17:10 படிங்க. 10ங்களா? 17:10. அவர்கள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். போதும் சிஸ்டர். இந்த வசனத்தை ஆர்சி பைபிள் வாசிங்க. இந்த அரசர்களுள் 5 வீழ்ச்சியுற்றவர், இப்போது ஒருவர் ஆட்சி செலுத்துகிறார், இன்னொருவர் இன்னும் தோன்றவில்லை. போதும் சிஸ்டர். இங்கே என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனம் பார்க்குறப்ப 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? இந்த அரசர்கள் 5 என்ன பண்ணிட்டாங்க? வீழ்ச்சினா விழுந்து போயிட்டாங்க. இப்பொழுது ஒருவன் இருக்கிறான். இது எந்த காலன்றப்ப ரோமர்களாம். இப்போ ஒருத்தர் இருக்கிறான்னா அது ரோமர்கள் இருக்கிறாங்க, ஆட்சி செலுத்துக்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணும்? இன்னொருத்தன் இன்னும் வரவே இல்லை. அடுத்தது அவன் தோன்றி எத்தனை காலம் ஆட்சி செய்யணும்? சிறிது காலம் தான் ஆட்சி செய்யணும். அப்போ அந்த சிறிது காலம் தான் கொஞ்சம். அப்போ அந்த சிறிது காலம் ஒருத்தன் வரான். அப்போ இந்த இதில் பார்க்குறப்ப 5 பேர் விழுந்தார்கள்
மேலே போட்டுக்கலாம். அந்த 5 பேர் யாருங்க? இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க. நாம் ஒரு பாடம் எடுத்துகிட்டு போகிறோம், ரொம்ப நாள் ஆச்சு. யார் 5 பேர் விழுந்தவங்க? அதாவது இஸ்ரேல் ஜனங்க அடிமையாக இருந்து விடுதலை ஆகி மறுபடியும் அடிமையாக போன அந்த ராஜாக்கள் யார் யார்? ஃபஸ்ட்டு அடிமையாக இருந்தது எங்கே? எகிப்து. அடுத்தது அசிரியா. அசிரியான்னு ஒரு ராஜ்யம் வந்து 10 கோத்திரம் பிரிஞ்சு 10 பேர்த்த இழுத்துட்டு போனாங்களா? அடுத்த ராஜ்யம் பாபிலோனை இழுத்துட்டு போனானா? அடுத்தது மேத பெர்ஷியர். அடுத்தது கிரேக்கர்கள். 5 பேர் வந்துட்டாங்களா? அந்த 5 பேர் தான் அந்த மேலே சொல்லுது. 5 பேர் முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒருத்தர் இருக்கிறான், அது ரோமு. இன்னொருத்தன் வரப்போகிறான், அவன் வந்து என்ன கொஞ்ச காலம் இருக்க போகிறான். ஓகேங்களா? இதில் பார்த்துட்டோம். இப்போ ஸ்திரீன்னு பார்க்குறப்ப என்ன சொன்னோன்னா அது சபை கள்ளஸ்திரீ. ஆனால் மிருகன்னு பார்க்குறப்ப தான் ராஜ்யம். ராஜ்யத்துக்கு ஸ்திரீக்கு சம்மந்தமே இல்லை. புரியுதுங்களா நல்லா? ஆனால் வெளிப்படத்தில் ஸ்திரீயும் வராங்க, மிருகமும் வராங்க. புரியுதுங்களா? அப்போ ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, ஸ்திரீன்னு ஒருத்தர் இருக்கிறான். இவங்க இந்த 2 பேர்த்துல தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தரை வெளிப்படுத்தல் 17:11 வரீங்க. 17:11. இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். ஆமாம், இங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இருந்ததும் இராதுமாகிய மிருகம். ஓகேங்க, இருந்தது இராதமான மிருகம் 8ஆதானவன். 8 தானே, முன்ன 7ன்னு படித்தோம். 7வது வந்து கொஞ்ச நாள் தரித்திருன்னு படித்தோம். ஆனால் இங்கே வசனம் 8ன்னு சொல்லுது. என்ன இது குழப்பமாக இருக்குது? அப்படி தானே தோணும். நல்லா க்ளீனாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். தானியேலில் பார்க்குறப்ப ராஜ்யங்களை பற்றி பேசிட்டார். ஆனால் வெளிப்படத்தில் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வராங்க. யார்? ஸ்திரீ. அப்போ அந்த 7வதாக வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச காலம் ஒரு ஸ்திரீ. அந்த அமைப்பு வந்து கொஞ்ச காலம் இருக்கும். அந்த அமைப்பில் தான் யார் வராங்கன்னா இந்த 8வதாக ஒருத்தன் வரான். இந்த அமைப்பு தான் பாபிலோன். இந்த அமைப்புக்குள்ளே இருந்து ஒருத்தன் வரான், அவன் 8வதாக பாரு. அவ்வழியிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவன் அவன் தான். புரியுதுங்களா? இப்போ 8வதாக ஒரு தலை வருது, அந்த தலை தான் அந்தி கிறிஸ்து. 7வதாக வர்றது தலை கிடையாது, அது ஒரு அமைப்பு. ஏன்னு கேட்டால் வசனங்கள் அது ஒன்று வாச்சல்லாம். வெளிப்படுத்தல் 17:16-15 வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அதில் 16 வச்சிருங்க. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். அது 18. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே யாம் என்றார். இப்போ ஸ்திரீ யாருங்க? கடைசியாக வசனம் விளக்கம் கொடுத்துருச்சு. ஸ்திரீ யாரு? 18 மகா நகரம். ஸ்திரீ யாருன்னா கள்ள சபை, இந்த மாதிரி நிறைய நம்ம சொன்னோம் இல்லைங்களா? வசனம் என்ன சொன்னுச்சுன்னா அந்த மகா நகரம் எந்த நகரம்? இஸ்ரேல் தேசம்ல மகா நகரம் இருக்குதான். அந்த மகா நகரமே அந்த ஸ்திரீன்றாங்க. சிம்பிளாக இப்போ சொன்னால், இப்போ இருக்கிறதுல சின்ன நகரம் எது? இருக்கிறதுல குட்டி தேசம் எது? படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணன் சொல்லிட்டார், ரோமு தான். இருக்கிறதுல குட்டி தேசம் எதுனா வாட்டிகன் சிட்டி. ஆனால் உலகத்திலேயே பயங்கர ஐஸ்வர்யம் எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. ஆனால் சின்ன நகரம், அதுக்குள்ளே இருக்கிற செல்வ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகா நகரம். அது இதுதான் ஞானமாக புரிஞ்சுக்கோன்றாரு. பார்க்க சின்ன ஆள் தான், அவன் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் பெரிய விஷயம். அப்போ ரோமுன்னு ஒன்று தான் அந்த அமைப்போட ஹெட்டு. அந்த ரோம அமைப்பு தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் ஒரு விஷயத்தை உருவாக்க போகுது. அதுதான் இரும்பும் களிமண்ணும். இரும்புனா ரோமு, அந்த ரோமுலேருந்து அந்த போப்பு மார்க்கும். அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில அமைப்பை இன்னும் ஸ்ட்ராங் ரெடி பண்ணி ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போகிறாங்க. அந்த ராஜ்யத்துக்கு ராஜா தான் இவன் 8வது. புரியுதுங்களா? அந்த ஸ்திரீயால் கொண்டு வரப்பட்டவன் தான் இந்த ராஜான்னு பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வசனங்களை வாசிக்கிறப்போ ஒரு வசனம் நம்ம வாச்சோம். வெளிப்படுத்தல் 17:12 வாச்சிருங்க. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை.
இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 கொம்புகள் பற்றி பேசி 10 ராஜாக்கள் இருக்கும். அந்த ராஜாக்கள் 1 மணி நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிருகத்து கூட சேர்ந்து ராஜாவை போல ஆளுகை செய்கிறான்னு போட்டிருக்கோம். அதே வசனத்தை நீங்கள் 16 படிங்க அப்படியே. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். இப்போ இந்த 10 பேர் தான் யாரை சாகடிக்கிறாங்க? ஸ்திரியை சாகடிக்கிறாங்க. அப்போ ஸ்திரீன்றது ஒரு அமைப்பு, அவங்க தான் இந்த ஸ்திரீயை முடிவு கொண்டு வராங்க, அந்த 10 பேர். ஆனால் அந்த மிருகன்றது அது 8வது ஆளக்கூடிய அந்தி கிறிஸ்து. இந்த 10 பேர் யார் கூட போய் ஜாயிண்ட் ஆயிடுறாங்க? மிருகத்து கூட 1 மணி நேரம் அரசாட்சி பண்ணுறாங்கன்னு படித்தோமா? மிருகத்தோடு ஐக்கியமாயிடுறாங்க. ஆனால் அந்த மிருகத்தை உருவாக்கினா அந்த ஸ்திரியை என்ன பண்ணிடுறாங்க? கொன்று போட்டுறாங்க. அதனால தான் அந்த வசனம் கடைசியாக நம்ம வெளிப்படுத்தல் 18 படித்தோம். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் மேல் ராஜாக்கள். படிங்க அந்த வசனத்தை 18 லாஸ்ட்டு. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற நகரமே மகா நகரமே அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். இந்த நகரம் தான் இப்போ வாட்டிகன் சிட்டியாக இருக்குது. இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பூமியில் இருக்கிற எல்லா மதத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க? புதிதாக ஒரு மதத்தை உருவாக்குறாங்க. எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அந்த பிக்சர்லாம் கொஞ்சம் போடுங்க பிரதர். இப்போ இந்த உலகமெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா பண்ணலைங்களா? இப்போ பண்ணிட்டாங்களா பண்ணலையா? இப்போ எல்லாத்துக்கும் ஏஐ தெரியும். ஆனால் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஆம் இல்லை. ஓகே, அந்த பிக்சர்லாம் போடுங்க போது. இப்போ இந்த உலகம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறான்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இது பார்த்தீங்களா? ஸ்கூல் பஸ்ஸு அமெரிக்காவிலேருந்து, ரஷ்யாவிலேருந்து, ஜெர்மனி, எந்த நாடாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணனுக்கு விவரம் தெரியும். அவருடைய காலத்தில் ஸ்கூல் பஸ்ஸில் என்ன கலர்னு கேட்டு பாருங்க, கலர் கலராக இருக்கும். அவரோட யூனிஃபார்ம் என்ன கலர்னு கேட்டு பாருங்க, கலர் கலராக இருக்கும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடோட பஸ்ஸு கலரு ஏன்? நமக்கும் அமெரிக்காக்காரனுக்கு என்ன சம்மந்தம்? அவனும் அதே மஞ்சள் தான், நம்மளும் அதே மஞ்சள் தான். ஜப்பான்காரனும் அதே மஞ்சள் தான், ஆஸ்திரேலியாக்காரனும் அதே மஞ்சள் தான். இதில் என்ன நான் கேட்குறேன், என்ன தெருவுக்கே மாற்றலாமே கலரு? என்ன இங்கே நடக்குது? அப்போ கல்வி யாரோட கண்ட்ரோலில் போகுது? இதெல்லாம் நீங்கள் கேள்வி வைக்கணும். எப்படி உலகம் எல்லாமே மஞ்சள் கலர் வந்துச்சு? அடுத்த பிக்சர் போடுங்க. இந்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் இதில் இருக்குது. சிம்பிள்ஸு, இதோட சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் பார்க்குறப்ப ஏ எழுத்து, இது கண்ணு மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் கண் இருக்கும், வி இருக்கும், ஐ இருக்கும். அந்த பார்த்தீங்களா 3 இது மாதிரி குதிரை. அந்த 3 குதிரைக்கு என்ன அர்த்தம்னா 666. கிரேக்க எபிரேயர் எழுத்தில் பச்சை கலர் இருக்குதுங்களா, அது எபிரேயர் எழுத்தில் செக் பண்ணிங்களா 36. இதில் இருக்கிறது அனைத்துலையுமே 36 இருக்குது. இந்த கம்பெனியில் எல்லாத்துலேயும் எம்மு, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. டோட்டலாக ப்ரீமேஷன்லேருந்து எல்லா அமைப்பும் இருக்கிற கம்பெனி தான் இது. இந்த லோகோ எல்லாமே, லோகோன்னு முதல்ல எதுக்கு உருவாக்குனாங்க? சிம்பிளான அடையாளம். அப்போ அவனோட அடையாளத்தை அவன் காட்டிட்டு இருக்கிறான். இதில் இருக்கிற எல்லா கம்பெனியும் அவனுக்கு, எல்ஜிலேருந்து எல்லாமே நீங்கள் வாங்கி வைக்கிற எல்ஜி முதல்ல கொண்டு எல்லாம் அவனுக்கு தான். டிவி, மொபைல் எல்லாம் அவனுக்கு தான். அவன் கொடுக்கறத தான் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அவன் என்னால் சிஸ்டம் உள்ளே வச்சுக்கிறானோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவன் உங்களை என்ன வேணால் பண்ணலாம். உதாரணமாக சொன்னது ஒரே ஒரு புக்கு இது தான். வேதம் தெளிவாக ஏன்னா அது கடவுளால் கொடுக்கப்பட்டுச்சு, தெளிவாக சொல்லிட்டாரு. இதை மட்டும் நம்ம தெரியலன்னா யாரோ ஒருத்தரை பேச்சை கேட்டுக்கிட்டு இதில் நிற்கிது, நம்ம அதில் நிற்கிது, அப்படி போயிடுச்சு, இப்படி போச்சு, இவன் தான் கெட்டவன் அப்படின்னு நினைப்பா. அது தப்பு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வரக்கூடிய நாட்களில் அந்தி கிறிஸ்துவோட ராஜ்யத்தை மட்டும் பார்ப்போம். அந்த ராஜ்யம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, யாருக்காக அப்படின்றத மட்டும் தெளிவோட பார்ப்போம். இப்படியாப்பட்ட வார்த்தை கொடுத்த பிதாவாக எடுத்த அவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொண்டு பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.